பிரைஸ் லார்ட். இந்த நாளிலும் ஒரு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். அருமையான ஒரு சிலுவை குறித்த செய்தியை நாங்கள் பார்க்கலாம். எல்லாம் சிலுவை குறித்து தியானம் பண்ணுற இந்த நேரத்திலும் நாங்களும் ஒரு சிலுவை மரத்திலே அவர் தொங்கப்பட்ட வேளையிலே அவர் சொன்ன வார்த்தைகளை எல்லாம் நாம் அறிந்திருக்கிறோம், தியானித்திருக்கிறோம். ஆனாலும் இந்த காரியம் ஏசாயா தீர்க்கதரிசனூடாக முன்னுரைக்கப்பட்டதை நாங்கள் பார்க்கிறோம். பழைய ஏற்பாட்டிலையும் அநேக காரியங்களுக்கூடாக தானியேல் புத்தகத்திலையும் மேசியா சங்கரிக்கப்படுவார் என்று பழைய ஏற்பாடெல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறது. ஸோ அவருடைய பிறப்பு, மரணம், உயிர்த்தெழுதெல்லாம் ஏற்கனவே தீர்க்கதரிசிகளால் சொல்லப்பட்டபடி தான் அவர் பிறந்தார், அவர் வாழ்ந்தார், சிலுவையிலே அவர் மரணத்துக்கு போனதை நாங்கள் பார்க்கிறோம். ஸோ அந்த வேளையில் நாங்கள் பார்க்கலாம் இந்த இயேசு கிறிஸ்துடைய மரணத்தை குறித்து நாங்கள் பார்க்கும் பொழுது எபிரேயர் 2ஆம் அதிகாரத்தில் நீங்கள் பார்க்கலாம். ஆதலால் பிள்ளைகள் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களாயிருக்க அவரும் அவர்களைப் போல மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவரானார். மரணத்துக்கு அதிகாரியாய பிசாசானவனை தனது மரணத்தினாலே அழிக்கும்படிக்கும் ஜீவகாலமெல்லாம் மரண பயத்தினாலே அடிமைத்து தனத்துக்கு உள்ளானவர்கள் யாவரையும் விடுதலை பண்ணும்படிக்கும் அப்படியானார். ஆதலால் அவர் தேவதூதருக்கு உதவியாய் கைகொடாமல் ஆபிரகாமின் சந்ததிக்கு உதவியாக கை கொடுத்தார். என்ன நாங்கள் இதில் பார்க்கிறோம் என்றால், ஆதாமுடைய ஜெனரேஷன், ஆதாம் பாவத்திலே விழுந்த பொழுது அங்கே அவர் தான் நிர்வாணி என்பதை காண்கிறார். அதாவது அவர்கள் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களானார்கள், மகிமையை இழந்து போனார்கள். ஸோ எல்லாரும் பாவம் செய்து மகிமையை அற்று போனோம் என்று ரோமர் 3ஆம் அதிகாரத்தில் எழுதியிருக்கிறது. ஆதலால் தேவன் என்ன செய்தார், எல்லாருக்கும் ஏன் பாவத்துக்கு நிவாரணம் என்னென்றால் அவங்களுக்கு ஒரு நீதி வேணும். அவங்களோட நீதி என்ன, அழுக்கான சந்தைகள் எவ்வளோதான் அவங்க ட்ரை பண்ணாலும் அவங்களோட டிஎன்ஏ சின்ன பாவி என்ற டிஎன்ஏ இருக்கிறபடியால் அவள் பிறப்பதெல்லாம் பாவமாகவே, பாவ ரத்தம் கலந்தே பிறக்குது. ஆகவே பாவம் இடையில் அவர்களுக்கு கற்றுக் கொடுப்பதில்லை. அவர்களுடைய நேச்சரிலே பாவ சாயல் இருக்கிறபடியால் இந்த இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே மரிக்க வேண்டியிருந்தது. என்றால் அவருடைய சாயலை மாற்ற வேண்டியிருந்தது. நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். நம்முடைய சாயல் மாறாவிட்டால் நம்மால் நீதியோ பரிசுத்தத்தையோ நடக்க முடியாது. நமக்கு என்ன வேணும் என்றால் நம்முடைய சாயல், இந்த இரத்தத்தின் சாயல் மாற வேண்டும். ஆதாமுடைய சாயல் மாற வேண்டும். ஆதாமுடைய சாயல் என்னவாயிற்று, அங்கே பாவ சாயலாய் பிறந்து விட்டான். அங்கே அழிவுக்குரிய சாயலாய், அடிமையின் சாயலாய் விட்டான், மனுஷ சாயலானான் என்று இருக்குது. ஸோ மனுஷ சாயல் என்பது விழுந்து போன ஆதாமுடைய சந்ததி இந்த சாயல் மாற்றப்பட வேண்டும் என்றால் இந்த டிஎன்ஏ, இந்த கரப்டடான டிஎன்ஏ ஆகிய மனிதன் மரிக்க வேண்டும். இந்த மரணத்துக்காகத்தான் இந்த ஒரே ஆதாமுடைய குற்றத்து நிமித்தம் பாவம் எல்லாருக்குள்ளும் வந்தது போல மரணமும் எல்லாருக்குள்ளும் கடந்து வந்தது ரோமரில் எழுதியிருக்கு. 4ஆம் அதிகாரம் வாசிங்கள். ஸோ அதில் தான் விவரமாக இவைகளை குறித்து சொல்லப்படுது. ஸோ ஆகவே இப்படி இருக்கிறபடியால் இந்த இரத்தம் கரப்டானபடியினால் அங்கே அவர்களுக்கு புதிய ஒரு சாயல் வேண்டியிருந்தது. அவர்கள் தேவனை காணக்கூடாமல் இருக்கிறார்கள். எப்படி தேவனை ஆராதிக்க முடியாது, தேடுகிறார்கள். கல்லையும் மண்ணையும் சித்திரத்தையும் அதையும் இதையும் காண்ற எல்லாத்தையும் வைத்து கடவுள் கடவுள் என்று சொல்லுகிறார். ஏன், அவளுக்கு ஜீவன் இல்லை. அவர்கள் துடித்து சாகுகிறார்கள். எல்லா கருவில் வந்த நாள் கொடுக்க மரணம் அவளுக்கு மேய்ந்து கொண்டிருந்தது. இந்த மரணத்துக்கு அதிகாரி யாருன்னு பார்த்தா பிசாசு தான். ஸோ பிசாசு தான் ஆதாமுடைய சந்ததியை வஞ்சித்து இந்த ஏவாளிடத்தில் சொல்லப்பட்ட ஏவாளூடாக அந்த மீறுதலுக்கு உட்பட்ட ஆதாமுடைய வம்சம் எல்லாம் மரணத்தின் சாயலாக மாறிட்டு, பாவ சாயல், மரண சாயல், அழிவின் சாயல், மனுஷ சாயல், அடிமையின் சாயல் ஆயிற்று. ஸோ பண்டேஜ், ஸ்லேவ்ஸ், 24 மணி நேரம் பாவத்துக்கு பிசாசுக்கும் அடிமை. ஆகவே காலகாலமெல்லாம் கீழ்ப்படியாமையின் ஆவிக்குள்ளாக அவர்கள் கட்டப்பட்டிருந்தார்கள். இருளின் அதிகாரங்களுக்குள்ளே இருந்து தேவன் நம்மை விடுதலை செய்ய வேண்டியிருந்தது. தம்முடைய அன்பின் குமாரனுடைய ஒளியின் ராஜ்யத்துக்கு நம்மை உட்படுத்த வேண்டியிருந்தது. அதனால்தான் அங்கே மரண சாயலில் இணைக்கப்பட வேண்டும். அங்கே உயிர்த்தெழுதலின் சாயலிலும் இயேசு கிறிஸ்துடைய மரணம், அடக்கம், உயிர்த்தெழுதலால் தான் இந்த இரட்சிப்பு நடக்க வேண்டும். அதனால்தான் நீங்கள் பார்க்கலாம், கொரிந்தியர் புத்தகத்திலே, கொரிந்தியருக்கு எழுதின நிருபத்திலே நீங்கள் பார்க்கும்போது அங்கே சொல்லப்படுது, அங்கே ஒரு
ரகசியமான ஒரு காரியம், தேவ ரகசியமான தேவ ஞானம் என்று சொல்லப்படுது. இந்த சிலுவை மரணம் என்பது இது ஒரு ஸ்பிரிச்சுவல் ரெவலேஷன். பாருங்கள், இது என்ன கிடைச்சது, எல்லாருக்கும் கிடைச்சிருக்கும், நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ 2ஆம் அதிகாரத்திலே பார்த்தீங்கன்னா ஞானத்தை குறித்து 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரத்தில் ஞானத்தை குறித்து அங்கே பவுல் சொல்லி கொண்டு வரும் பொழுது வாசிக்கிறேன், கேளுங்கள். உங்கள் விசுவாசம் மனுஷருடைய ஞானத்தில் அல்ல, தேவனுடைய பலத்தில் நிற்கும்படிக்கு என் பேச்சும் என் பிரசங்கமும் மனுஷன் ஞானத்துக்குரிய நயவசனமாக இல்லை, அது ஆவியாலும் பலத்தாலும் அங்கே டெமான்ஸ்ட்ரேட் பண்ணப்பட்டதாக இருக்கிறது. அப்படி இருந்து தேறினவர்களுக்குள் நாங்கள் ஞானத்தை பேசுகிறோம். பாருங்க, பேசுகின்ற ஒரு ஞானம் இது. இப்பிரபஞ்சத்தின் ஞானத்தில் இல்லை, இப்பிரபஞ்சத்தான ஸ்கூல் ஞானங்கள், எஜுகேஷன் ஞானம். அழிந்து போகிறவர்களாகிய இப்பிரபஞ்சத்தின் பிறவுக்களுடைய ஞானம் பிசாசு ஞானம், தந்திரங்கள், ஞான தந்திரங்கள். உலகத் தோற்றத்துக்கு முன்னே தேவன் நம்முடைய மகிமைக்காக, கிறிஸ்தவர்களாகிய நம்முடைய மகிமைக்காக ஏற்படுத்தினதும் மறைக்கப்பட்டிருந்தது, ஹிடன் பண்ணப்பட்டிருந்ததுமான ரகசியமான சீக்ரெட்டாக இருந்த தேவ ஞானத்தை பேசுகிறோம். அப்போ அது முதலாவது பார்த்தீங்கன்னா உலகத் தோற்றத்துக்கு முதலே உண்டான ஞானம், மறைக்கப்பட்ட ஞானம், ரகசியமான ஞானம், அது பேர் தேவ ஞானம். 8ஆம் வசனத்தை சொல்கிறார், அது என்ன ஞானம் என்றால் அதை பிரபஞ்சத்து பிறவுகளில் ஒருவனும் அறியாத ஞானம். என்ன அது? அறிந்தார்களானால் மகிமையின் கர்த்தரை அவர்கள் சிலுவையில் அறைந்திருக்க மாட்டார்களே. சிலுவையில வந்து இயேசு கிறிஸ்து மரிக்காவிட்டால் இந்த கோல் மனுக்குலத்துக்கும் ஒன்றுக்கு விமோச்சனமும் இல்லை, ரட்சிப்பும் இல்லை, ஒன்றும் இல்லை. இயேசு கிறிஸ்து மரிக்காவிட்டால் நீங்களும் நாங்களும் இப்படியே மரணத்திலே காலகால நித்தியமாக அழிவிலும் மரணத்திலுமே நாங்கள் கிடக்க வேண்டும். ஆனால் இயேசு கிறிஸ்து வந்து மரித்த போது ஆதாமுடைய மரணத்தை அவர் என்ன செய்தார்? தான் எடுத்துக்கொண்டார். ஆதாமுடைய ஒரே மீறுதலையும் தான் எடுத்துக்கொண்டு ஒரே மரணத்தையும் எடுத்துக்கொண்டார். அந்த ஒரே மீறுதல் நிமித்தம்தான் எல்லாருக்குள்ளேயும் மரணம் வந்தது, எல்லாருக்குள்ளேயும் பாவம் வந்து மரணம் வந்தது. அது மாதிரித்தான் பிறகு எல்லாருக்குள்ளேயும் மரணம் மேய்ந்து கொண்டிருந்தது. ஆனால் நீங்கள் பார்க்கிறீங்களே, எபிரேயர் 2ஆம் அதிகாரத்தில் நான் வாசித்தோம், இந்த மரணத்துக்கு அதிகாரியாக இருந்த பிசாசானவனை தனது மரணத்தினாலும் காலகாலமெல்லாம் மரண பயம், பாண்டேஜ் என்ன, ஒரு மனிதன் சாக முதல் அவனுக்கு முதலாவது பிசாசு போடுகிறது மரண பயம். அந்த பயத்தை நீங்கள் ரிசீவ் பண்ணிட்டீங்கன்னா மரணம் சொல்லிட்டு உங்களுக்கு. ஆனால் நான் மறிக்க மாட்டேன், மரணத்துக்கு உங்களுக்கு பயம் இல்லை என்று சொன்னால் மரணம் எவ்வளோ கூத்தாடியும் ஓவக்கம் பண்ணி உங்களை ஓவக்கம் பண்ணவே முடியாது. பிகாஸ் நீங்கள் மரணத்தை வென்ற இயேசுக்குள்ளே இருக்கிறீங்க. அந்த இயேசு நாமத்தை நீங்கள் உறுதியாக பற்றி கொண்டவர்களானால் அவங்களுக்கு இயேசு கிறிஸ்துக்குள்ளே வர்றவனுக்கு பார்த்தீங்கன்னா மரண பயம் இல்லை. மரணத்தின் மேலே அவன் அதிகாரம் உடையவனாக இருப்பான். எப்போ நான் போகணுமோ அப்போ நான் போவேன். பவுல் மாதிரி பாருங்க, மரணத்தின் மேலே அதிகாரம் உடையவராக பேசினார். என்ன ஓட்டத்தை முடித்தனப்பார். 4 தரம் செத்திருக்கிறார் பவுல். 4 தரமும் அவர் மரணத்திலே இருந்து அவர் திரும்பி வந்திருக்கிறார். என்ன ஒரு முறை அடித்து அவரை பட்டணத்துக்கு வெளியே கொண்டு போடுறாங்க. அவர் எழும்பி எல்லாம் மறித்து விட்டான் என்று போகிறதுக்கு தான் போட்டான். ஆனாலும் அவன் எழும்பி அவனுக்குள்ளே ஜீவன் இருந்தது. கிறிஸ்து அவனுக்கு ஜீவனாக இருந்தார். அவையெல்லாம் தட்டிட்டு அவன் திருப்பி எழும்பி வாரான். ஏன்? அவன் தெரியும், திஸ் இஸ் நாட் மை டைம், திஸ் இஸ் ராங் டைம். தெரியும், அவனுக்கு கொடுத்தவைகளெல்லாம் அவன் முடிக்கும் வரையும் அவன் சாக மாட்டான். ஏன்? அவனா விரும்பணும் சாவ, அதாவது சாவ விரும்புறல. மை டைம் ஃபினிஷ், ஐ ஜஸ்ட் வாண்ட் டு கோ. நான் இந்த பூமியில் இருந்தால் உங்களுக்கு பிரயோஜனம் என்ன, ஆனால் போகிறது எனக்கு நல்லது என்று சொல்கிறார். போனது பெஸ்ட் பிளேஸுக்கு போகிறோம். ஆனால் இங்கே இருக்கிறது எது உங்களுக்கு நல்லது, இப்படி என்ன மாதிரி 4 பேருக்கு வார்த்தையை சொல்லி கொடுக்கலாம். என்ன ஜீவனுக்குரிய உபதேசத்தை தேவன் ஏன் வந்தார், மரித்தார், உயிர்த்தார், அதனால் உங்களுக்கு என்ன நன்மை, எனக்கு என்ன நன்மை என்பது, ராஜ்யத்துக்கு என்ன நன்மை என்பதை நாங்கள் சொல்லி கொடுக்க வேணும். அல்லேலூயா. அதைத்தான் பவுல் சொன்னார். அவரும் சொன்னார், என் ஓட்டத்தை முடித்தேன், எனக்கு நியமித்தவர்களை செய்து முடித்தேன், இது முதல் நீதியின் கிரீடம் எனக்காக. எப்படி ஒரு கான்ஃபிடென்ட் உங்களுக்கும் எனக்கும் இருக்குதா? இருக்குதா பாருங்க. நம்ம வாழையில சாப்பாடெல்லாம் வச்சு சாப்பிட்டு கொண்டு அரவாசி சாப்பிட்ட மாதிரியே பிசாசு வந்து நம்ம வாழையில இழுக்குது, போதும் போதும் போ போ போன்னு சொல்லி. அப்போ நாம் என்ன செய்கிறோம்? ஓ டைம் முடிஞ்சுது, என் ஓட்டம் முடிஞ்சுது. ஆனால் சாப்பாடு இன்னும் அரவாசி இருக்குது, சாப்பிட்டு முடியல. சொல்லணும், நான் லைஃபாக நான் முடிக்காமல் நீ என்ன இழுக்க இயலாது. இயேசுவின் நாமத்தில் ஓடிப்போ,
நான் எப்போ முடியுதோ அப்போ தான் நான் போவேன். எனக்கு போக எப்போ தோணுதோ அப்போ நான் போவேன். பாருங்க, ஆண்டவர் உங்களை மரணத்திலிருந்து தான் ரட்சித்திருக்கிறார். நல்லா நீங்க மரண பயத்திலிருந்து ரட்சித்திருக்கிறார். மரணத்துக்கும் மரண பயத்துக்கும் உங்கள் மேலே ஒரு அதிகாரமும் இல்லை. அப்படி என்ன இந்த வேத வாக்கியம் இயேசு செய்து முடித்ததை நீங்கள் மறுதளிக்கிறீர்கள். என்ன, நாங்கள் மறுதளிக்கக்கூடாது. இயேசு தேவன் தன் குமாரனை அனுப்பி செய்து முடித்தது சத்தியமாக இருக்கிறது. என்ன, ஸோ அதை நாங்கள் விசுவாசிக்க வேண்டும். ஸோ நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் சிலுவையில் என்ன நடந்தது? ஆதாமுடைய ரோலை அவர் எடுத்தார். நாங்கள் பார்க்கிறோம், ஆதாம் வந்து ஆதாம் உடைய வாழ்க்கையில் இருந்த பாவத்தை அவர் நிராகரிக்கும்படியாமல் ஆதாமுடைய சந்ததியும் ஆதாமின் இடத்தை அவர் சிலுவையில் எடுத்து அங்கே சிலுவை மரத்திலே தொங்கும்போது நானும் தொங்குறேன், நீங்களும் தொங்குறீங்க. நானும் பிறக்கல, நீங்களும் பிறக்கல, ஆனால் என்னையும் உங்களுடைய இடத்தையும் அவர் எடுத்து ஒரு மனுஷருக்காகவும் அவர் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுகிறார் சிலுவையில். என்ன, அதுக்கு தான் கெட்செமனே தோட்டத்திலே அவர் ஜெபம் பண்ணுகிறார். ஜெபம் பண்ணும்போது நீங்கள் பார்க்கலாம், அங்கேயே அவர் ரத்தம் சிந்த தொடங்கிட்டார். அதுக்கு முன்னமே அவர் சொல்கிறார், நீங்கள் எல்லாரும் என்னை விட்டு ஓடி போய்விடுவீர்கள், ஆனால் என் பிதா என்னோடு கூட இருப்பார்ன்னு சொல்லு. அவருக்கு என்ன கான்ஃபிடென்ட் என்றா, பிதா அவரோடு இருப்பார். நீங்கள் பாருங்கள், திரியேக தேவன் ஒருபோதும் அவர்கள் ஒருவரையொருவர் விட்டு பிரிந்திருப்பதில்லை. என்ன, நல்லா அடித்து கொள்ளுங்க, தேவன் ஒருபோதும் பிரிந்திருப்பதில்லை. இயேசு கிறிஸ்து சொல்வார், நானும் பிதாவும் ஒன்றாகவே இருக்கிறோம் என்று சொல்லுகிறார். அவர்கள் பிரிந்து இருப்பதில்லை. அவர் சொல்லுகிறார், பிதாவினிடத்திலிருந்து நான் உங்களுக்கு அனுப்ப போகிறவரும் பிதாவினிடத்திலிருந்து புறப்படுகிறவரும் ஆகிய பரிசுத்த ஆவி என்று சொல்லி நீங்கள் நமக்கு அனுப்பியிருக்கிறார். அப்போ அவங்க திரியேக தெய்வம், பிதாகுமாரன் பரிசுத்த ஆவியானவர், அவங்கள் ஒன்றாகவே இருக்கிறார்கள். அதான் ட்ரினிட்டி காட் தான் நாங்கள் சேவிக்கிறோம், நாங்கள் ஆராதிக்கிறோம். அவர் தான் தேவன். அல்லேலூயா. தேவன் ஒருவர் தான், ஆனால் அவர்கள் திருத்துவ வடிவில் இருக்கிறார்கள். 3 வித தன்மையும் சித்தத்தை உடையவர்களாக இருக்கிறார்கள். இந்த ஆதியில் எப்படி இருந்தாங்களா, பிதா வார்த்தையாக இருந்தார். யோவான் எழுதுகிறார், என்ன, ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாக இருந்தது. ஸோ இந்த பேசிக் நாலேஜ் எங்களுக்கு வேண்டும், அப்போ தான் இதை சொல்லலாம் முடியும் உங்களுக்கு. அதனால தான் சொல்கிறேன். ஓகே, ஸோ இந்த ட்ரினிட்டி அந்த மைண்ட் செட் எங்களுக்கு வேண்டும். ஸோ சிலுவையில் நாங்கள் என்ன பார்த்தோம் என்றால், இயேசு தனியாக தொங்கினார், தேவன் அவருடைய முகத்தை மறைத்தார். ஆகவே அவர் என் தேவனே என்று கதறினார் என்று. அதெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா, நீங்கள் வசனத்தை நாங்கள் ஆராய்ந்து படிக்கக்குள்ளதான் தேவன் ஒரு நாளும் பாவிக்கு முகத்தை மறைக்கிறவர் அல்ல. தேவன் பாவியை நேசிக்கிறவர், பாவியை மன்னிக்கிறவர், பாவியிடத்தில் இரக்கம் சொல்லுகிறார். பாவியை அவர் பாவியாக பார்க்காமல் பாவியை வியாதியை போல பார்க்கிறார். இயேசு கிறிஸ்துவை பார்த்தால்தான் தேவனை பார்க்கலாம். இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், இவர் டெக்ஸ் கலெக்டர்ஸையும் விபச்சாரிகளோடையும் இவர்களோடையும் இவர் கூடிக்கொண்டு திரிகிறது, சாப்பிட்றது, இதெல்லாம் நியாயப்பிரமாணத்திலே வாழ்ந்தவங்களுக்கு தீட்டு. அவங்க சேர மாட்டார்கள். ஆசாரிகள்லாம் சுத்தமாக இருப்பாங்க, இது பண்ணுவாங்க, போக மாட்டாங்க, வர மாட்டாங்க, பழக மாட்டாங்க. ஆனால் இயேசு கிறிஸ்து அவர் பாவிகளை நேசித்தார், அவர்களை மன்னித்தார், அவர்களை சேர்த்து கொண்டார், அவங்களோடு பேச ஆசைப்பட்டார், அவங்களை பேசுகிறத கேட்டார், அவங்களோடு பழகிறதை கேட்டார். என்ன, ஒரு முறை பார்த்துருந்தா பரிசேயனுடைய வீட்டில் சாப்பாட்டுக்கு போயிருக்கிறார். ஸோ சாப்பாட்டுக்கு இங்கே பார்த்தீங்கன்னா எல்லாரும் இது பண்ணுறாங்க, இயேசுக்கிறது நல்ல நோமலாக அவங்களோட இருந்து பழகிறார். என்ன, அதான் தேவன அன்பை பாருங்கள். அவர் பாவத்தை எப்படி டீல் பண்ணாருண்டா, பாவத்தை பாவம் என்று டீல் பண்ணலை, அவர் வியாதியாக பார்க்கிறார். அதுக்கு தான் அங்கே சொல்லுகிறாரு, பிணியாளிக்குத்தான் வைத்தியன் தேவை. என்ன, சுகமுள்ளவனுக்கு எதுக்கு வைத்தியன் தேவை என்று அங்கே அவர் சொல்லுகிறார். ஆகவே நான் பிணியாளிகளை, பாவிகளையே ரட்சிக்க வந்தேன், பாவிகளை மீட்டுக்கொள்ள, பாவிகளே சேர்த்துக்கொள்ள, பாவிகளை அணைத்து கொள்ள, தொலைந்து போனதையே தேடி வந்தேன் என்று சொல்லி அவருடைய இருதயத்தை நாங்கள் புரிய வேண்டும், அவருடைய பேர் அன்பை புரிய வேண்டும். பவுல் புரிந்திருந்தார். அதான் சொல்றார், அவருடைய சிலுவையின் அன்பு என்னை நெருக்கி ஏவுகிறது. ஸோ அந்த தேவ அன்பு, அந்த கம்பேஷன், அந்த மூடிங், அந்த வியாதிப்பட்டவனை பார்த்து மனதுருகி கரங்களை நீட்டுவார். பாவிகளை பார்க்கும்போது மனதுருகுவார். எல்லாரும் நம்ம பாவி என்று சொல்லி சபையை விட்டு விலக்குறோம், சபைக்கு போன அவனை தள்ளி வைக்கிறோம், அவன் குடிகாரன், வெறிகாரன், இவன் இப்படி சேர மாட்டான், பழக மாட்டான், அவன் குடிக்கிறான், அவன் புள்ள குடிக்கிறான், இவன் இப்படி அவன் இப்படி. ஆனால் ரட்சிக்கப்பட்டு சபைக்குள்ள வந்துட்டான். ஆனால் என்ன செய்யறோம்,
நம்ம இயேசுவை போல நம்ம பார்க்குறோமா? இயேசு கண்கள் நமக்கு இருக்கா? இயேசுடைய இருதயம் நமக்கு இருக்கா? நம்ம ஆராய்ஞ்சு பார்க்கணும். நம்ம இயேசுவின் ஸ்தானத்தில், இயேசுவின் ஆசனத்தில் இருந்து கொண்டு நம்ம எப்படி நாங்கள் மக்களோடு பிஹேவ் பண்ணுறோம்? மோசையை குறித்து அப்படித்தான் இயேசு கிறிஸ்து சொன்னார். அவர்கள் மோசேயின் ஆசனத்தில் உட்கார்ந்து கொண்டு அவர்கள் தங்கள் விரலினால் ஒன்றினால் கூட அந்த கட்டளையை தூக்காமல் இருந்தார்கள். நகத்தினால் கூட தூக்காமல், ஆனால் மற்றவங்களுக்கு மட்டும் கட்டளையை வைத்து கொண்டு இருந்தார்கள் என்று சொல்கிறார். அது மாதிரி நாங்கள் இருக்கக்கூடாது. இயேசு கிறிஸ்துவின் சிங்காசனம் வந்து பார்த்தீங்கன்னா கிருபை ஆசனம், இரக்கத்தின் ஆசனம், என்ன மன்னிப்பின் ஆசனம். அப்போ வந்து தேவனுடைய இரக்கம் எப்படி இருந்தது என்றால், அவர் மன்னிப்பின் தேவனாக இருந்தார், அவர் இரக்கத்தின் தேவனாக இருந்தார். ஸோ அவர் பாவியை அணுகிற விதங்கள், அதனால் தான் அவர் சிலுவைக்கு போகும் முன்பாக அவர் சொல்லுகிறார், நீங்கள் எல்லாரும் என்னை விட்டு போய் விடுவீர்கள், ஆனால் என் பிதா என்னோடு கூட இருப்பார் என்று சொல்லி அவர் சிலுவையிலே அவரை கொண்டு வந்த போது நீங்கள் பார்க்கலாம், சிலுவையில் சிறிய தேவன் தான் கூட இயேசுவோடு இருக்கிறார். அதனால்தான் அவர் முதலாவது சிலுவையில் அடிக்கப்பட்ட போது அவர் அக்கிரமக்காரரோடு கூட எண்ணப்பட்டு அவர் தன் ஆத்துமாய் மரணத்தில் ஊற்றுகிறார் என்று நாங்கள் பார்க்கிறோம். ஏசாயா 53 பார்க்கலாம். இந்த இடத்துல நீங்கள் வரும்போது சிலுவையிலிருந்து முதலாவது சொன்ன வார்த்தை என்ன? பிதாவே இவர்களுக்கு மன்னியும், என்ன நான் யாரென்று தெரியாமல் இவர்கள் செய்கிறார்கள். பாருங்கள், அது வந்து ஷோஸ் அவருடைய அன்பை அவர் வெளிப்படுத்துகிறார். எப்படி நாங்கள் வாழ வேண்டும், எந்த மனுஷருக்கு ரட்சிப்பை கொடுக்க வந்தாரோ அவங்க துன்மார்க்கமாக பாவிகளுடைய கைகளினாலே அடிக்கப்பட்டு நொறுக்கப்பட்டு பிற்கப்பட்டு அந்த அன்பினாலேயே அந்த அவங்களுடைய அக்கிரமங்கள் பாவங்கள் அவர் மேலே கொட்டப்பட்டு அதே ஒரு பீஸ் ஆக்கிட்டு அதே அந்த அன்பினை அப்படியே அவர்களை அரவணைக்கிறார். இந்த சிலுவையில் தான் அந்த அரவணைப்பு நடக்கிறது. இந்த சிலுவையிலே அங்கே பிதா அவரை மறைத்து தூக்கி ஒதுக்கி வைக்கவில்லை. இல்லை நோ. நீங்கள் 22ஆம் வசனத்தில் பாருங்கள், அங்கே நீங்கள் 22ஆம் சங்கீதத்தில் நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் அங்கே ஒரு காரியம் சொல்லப்படுது என்று நான் அதில் அவர் அக்கிரமம் செய்கிறவனுடைய அக்கிரமத்தை உபத்திரவங்களை அவர் அற்பமாக எண்ணாமலும் அருவறுக்காமலும். பாருங்கள் 22வது சங்கீதம் முழுவதும் நீங்கள் பார்க்கலாம். அங்கே என் தேவனே என்னை கைவிட்டீர், அப்படித்தான் வருது, அப்படித்தான் தொடங்குது அந்த சங்கீதம். சிலுவை குறித்த பாடுகளை குறித்து கிறிஸ்துவனுடைய ஆவியினாலே அங்கே சங்கீதக்காரன் எழுதியிருக்கிறார். ஸோ அது 24ஆம் வசனத்தில் பாருங்கள், உபத்திரவப்பட்டவனுடைய உபத்திரவத்தை அவர் அற்பமாக எண்ணாமலும் அருவறுக்காமலும் தம்முடைய முகத்தை அவனுக்கு மறைக்காமலும் இருந்து. நல்லா இருக்குங்க. நான் ரோங்காக பிரசங்கிக்கிறோம். தேவன் அங்கேயே பார்த்துட்டு நீங்கள் சொல்கிறது, அவர் பாவமெல்லாம் அவர்களை கொட்டப்பட்ட போது தேவன் தம்முடைய முகத்தை மறைத்தார், பிதா தம்முடைய முகத்தை மறைத்த போது அவர் அங்கே கதறி அழுதார் என்று நாங்கள் பிரசங்கிக்கிறோம். என்ன அப்படி இல்லை, அப்படி கதறி அப்படி நம்முடைய பாவம் தேவனை ஒரு ஷேக்காக்கல்ல, தேவனை ஷேக்காக்காது. ஏன்? அவர் ஒருபோதும் மாறாதவர். அவருக்கு 2 பக்கம் இல்லை. ஒரு பக்கம் நீதியும் ஒரு பக்கம் அன்பும், தண்டிக்கிறவர் ஒரு பக்கம் மன்னிக்கிறவரும். இப்படி நாம் தேவனை போட்டு சாம்பாராக்குறோம். அவர் ஒரே குணம்தான், அன்புதான். தேவன் அன்பாகவே இருக்கிறார். அவரிடத்தில் அவர் நீதியாகவே. நீதி என்றால் என்ன? இரக்கம். நீதி என்றால் மகா இரக்கம்தான் நீதி. அப்படியே சிங்காசனம் நியாயத்தினாலும் நீதியினாலும் இரக்கத்தினாலும் நிறைந்திருக்கிறது. ஸோ நீதி என்றால் என்னென்றா ஒரு தராசை வச்சுட்டு நடுவில் வச்சுட்டு நீ சரி நீ புல, இது நீதி இல்லை. நீதி என்று சொன்னால் தேவனுடைய இரக்கம்தான் நீதி. அவருடைய சிங்காசனம் நீதியெல்லாம் இரக்கத்தினால் நிறைந்திருக்கிறார். தேவன் அன்புள்ளவர். பாருங்க, தம்முடைய முகத்தை அவனுக்கு மறைக்காமலும் இருந்து தம்மை நோக்கி அவன் கூப்பிடுகையில் அவனை கேட்டருளினார். ஸோ பாருங்க, பாவிக்கு தேவன் முகத்தை மறைப்பாரானார் அவர் எப்படி அன்பானவர் என்று சொல்லலாம்? நீங்கள் யோசித்து பார்க்கறது இல்லையா? ஒரு பாவி நாம் போய் கூப்பிடுகையில் என்றால் நாம் பாவியாக இருக்கிறபடியால் நமக்கு செவி கொடாமல் இருக்கிறாரா? அப்போ இயேசு கிறிஸ்து அங்கே சொல்லுகிறார், ஒரு இடத்துல 2 பேர் ஆலயத்துக்கு வந்தார்கள் ஜெபம் பண்ணுவதற்கு. ஒருவன் ஆயக்காரன், ஒருவன் இந்த பரிசேன்னு யாரும். அப்போ அவன் என்ன செய்கிறான்? வந்து நின்று, ஆண்டவரே நான் வாரத்தில் தசமாக கொடுக்குறேன், உபவாசம் பண்ணுறேன், ஆலயத்துக்கு போகிறேன், இது செய்கிறேன் அது செய்கிறேன், எல்லாம் நியாயப்பிரமாணம்லாம் செய்கிறான்.
உபவாசம் பண்ணுறான், அவன் காணிக்க கொடுக்குறான். பிறகு டக்கண்டு மூளையால் எட்டி என்ன செய்கிறான், இந்த பாவி மாதிரி நான் இல்லாதபடியே அவன் சோத்தரிக்கேன். அதுக்குள்ளே அவருக்கு பந்தம் கொடுத்துட்டு போகிறான். இவன் மாதிரி என்னை இல்லாதபடியே என்னை வச்சுக்கொண்டே சோத்துறான். அப்படி வச்சுக்கொண்டேனும் இல்லை, நான் அப்படியே ஒரு நீதிமானாக இருக்கிறபடியே உமக்கு சோத்துறேன் கொண்டு போகிறான். அப்போ தேவன் என்ன சொல்கிறாரு, இவன் இல்லை, இந்த பரிசேன் இல்லை, அந்த ஆயக்காரன் நெஞ்சில் அடிச்சிட்டு ஐயோ பாவியாகி என்மேல் கிருபியாயிரும் என்றுட்டு போகிறானே, அவன்தான் நீதிமானாக்கப்பட்டு போகிறான். அப்போ நாம் என்ன இதில் பார்க்கிறோம், அப்போ தேவன் இந்த ஆயக்காரண்ட பாவம் தேவனை ஷேக் ஆக்கிட்டா இல்லை, என்ன ஆக்கிட்டு அவனைத்தான் அட்ராக்ஷன், வியாதி உள்ளவனவா சுகமுள்ளவனா ஓட்டத்தில் போயிரு, உனக்கு இல்லை ரட்சிப்பு. யாருக்கு வேணும்? நீதிமானை அவர் ரட்சிக்க வரல, பாவியைத்தான் ரட்சிக்க வந்தார். இது உண்மையான வார்த்தை என்று தீமோத்தேயுவில் எழுதப்பட்டிருக்கிறது. ஸோ இதனால் நம்ம வந்து பாவி நீதிமான் என்று சொல்லி நாம் யோசிக்க தேவையில்ல. நம்ம உலகத்தார் எல்லாருமே பாவமண்டை கேட்டகரிக்குள்ளே பாவ சாயலாகவே நாம் இருக்கிறபடியால் தேவன் நம்மை அதிலிருந்து மீட்டெடுக்கத்தான் வந்தார். அல்லேலூயா. ஸோ இதில் நான் என்ன இன்றைக்கு உங்களுக்கு சொன்ன காரியம் என்றால், தேவன் தம்முடைய முகத்தை அவருக்கு மறைக்கவில்லை. நம்ம சொல்கிறோம் இல்லையா, பிதாவே இவர்களை மன்னியும். என்னோடு சொல்கிறார், இன்றைக்கு என்னோடு கூட பரதேசில் இருப்பாய். அவனை அன்பை பாருங்க, அதோ உன் மகன் அன்பு, அதோ உன் தாய், அங்கே எல்லாம் சொல்யூஷனை கொடுக்குறாருன்னு பாருங்க. எல்லாத்துலேயும் அது பிதாவை அங்கே பிதாவே இவர்களை மன்னியும் மண்ணுக்குள்ளே பிதாவோட ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறார். அல்ல இடையில பாருங்க, இடையில தான் அவர் என்ன செய்கிறார், ஏலி ஏலி லாமா சபக்தாமி என்று சொல்லி ஏலி ஏலி லாமா சபக், தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர். அங்கே என்ன நடக்குது, உலகத்தின் பாவங்கள் அவர் மேல் கொட்டப்பட்ட போது அவர் ஆதாமுடைய ரோலை, என்னுடைய ரோலை சுமக்கிறார். நான் எப்படி பாவத்திலிருந்து கதறுவன், ஆண்டவரே காண முடியதில்லை, பயமாக இருக்குது, இருளாக இருக்கிறது, எங்கே ஆண்டவரே, நானும் நீங்களும் ஆதாமுடைய பரம்பரை கைவிடப்பட்ட நிலையில் எப்படி உணர்ந்து கதறுமோ அதே கதறலைத்தான் அவர் அங்கே கதறுகிறார். அதைத்தான் அவர் சொல்லுகிறார். அவர் தாகமாக இருக்கிறேன். எதுக்கு தாகமாக இருக்கிறார் நீங்கள் பார்க்கலாம். அவர் சொல்லுகிறார் என்ன, சமாரிய ஸ்திரீன்னு சொல்லும்போது சொல்லுவார் என்ன, என்னிடத்தில் வருபவர்கள் ஒரு காலம் தாகம் அடையார்கள். அப்போ ஏனங்க தாகமாக இருக்கிறாருண்டா, அவர் ஆதாமுடைய இடத்திலே தாகமாக இருக்கிறார். ஆதாமுடைய இடத்திலிருந்து என்னுடைய இடத்துல, உங்களுடைய இடத்துல தான் என்ன பாவம் தான், உங்களோட பாவம் தான் அவரை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண வச்சது. அவருக்கு இந்த காரியங்களை சிலுவையிலே அவர் நமக்கெல்லாம் செய்து கொண்டிருக்கிறார். கடைசியில் பார்த்தா எந்த இருளுக்குள்ளே இறங்கி பாருங்க, பிதா முகத்தை மறைக்கவில்லை. நம்முடைய இருள், நம் மனக்கண்களை குருடாக்கி இருந்த இருள், அந்த இருளில் ஆதாம் ஓடி ஒளிந்து பயந்தார். ஆதாம் தேவனை காண முடியவில்லை. ஏன்? அவருக்குள்ள பிசாசு அதுக்குள்ள மைண்டை திருக்கிட்டான், இருதயத்தை திருக்கிட்டான். பட் ஜீசஸ் அந்த பாவ இருளில் போய் என்ன செய்தார், அந்த பாவ இருளுக்குள்ள, ஏன்னா அவரிடத்துல பாவம் இல்லை, அவர் நம்முடைய பாவங்களை சுமந்து நம்முடைய எக்ஸ்பீரியன்ஸுக்குள்ள போய் அவர் பிதாவுக்கும் அவருக்கும் இருந்த தொடர்பு ஒரு நிஜமான, அவர் எப்போதும் பிதாவை ஃபேஸ் டு ஃபேஸ் ஆய் முகமுகமாய் பிரசன்னத்திலே இருக்கிறவரே. ஆதியிலே வார்த்தை இருந்து, அந்த வார்த்தை தேவனத்திலிருந்து, அந்த வார்த்தை தேவனாயிருந்தது. அவர் நானும் பிதாவும் ஒன்றாயிருக்கணும், எங்களை அந்த சக்தியாலும் பிரிக்க முடியாது. அப்படி இருந்தவர் எங்களுடைய ரோலை எடுத்து அந்த எங்களுடைய இருளுக்குள்ளே இறங்குறார். பாவ இருளின் அடிமட்டத்திலே இறங்கி, எங்களுடைய இருதயங்கள் இருளுக்குள்ளே இறங்கி அங்கிருந்து பிதாவை கண்டுபிடித்து என்ன நடக்கு தெரியுமா, நாங்கள் எல்லாரும் அவரோடு மரித்து அவரோடு நாங்கள் பிதாவை அவருடைய மரண சாயலில் தான் நாங்கள் பேப்டைஸ் பண்ண போகிறோம். அவர் எப்படி அதுக்குள்ளால சென்று பிதாவை கண்டுபிடிக்கிறார் சிலுவையில். எந்த இடத்துல பிதாவை கண்டுபிடிச்சு கொடுக்கிறார், எனக்கு கண்டுபிடித்து என்ன செய்கிறார், கண்டுபிடித்து பிறகு அடுத்த வசனத்தை பாருங்க, பிதாவை என் ஆவியை உம்மிடத்தில் ஒப்பு கொடுக்கிறேன் என்று சொல்லுகிறார். பிதாவே என் ஆவியும். அப்போ தொடக்கத்தில் பிதாவோட எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, இடையில நம்மளோட ரோலை சுமந்து வரும்போது, இந்த பாவமெல்லாம் கொட்டப்பட்ட போது அங்கே பாருங்க எல்லாமே இருள், அவருக்குள் சகலமும் சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறது. எவ்ரி கிரியேஷன் இன்டு ஹிம், அவருக்குள்ள தான் சகலமும் சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறது. என்ன, அவர் தான் எல்லாவற்றுக்கும் ஆதியும் முந்தின சிருஷ்டியுமாக இருக்கிறார்.
அப்போ அவருக்குள்ள எல்லாம் இருந்தபடியா பாவம் ஒரு பொய்சன் மாதிரி அவருக்குள்ள வந்த உடனே அது அவருக்குள்ளே அந்த பாவம் என்ன செய்யுது, ஒரு பொய்சன் அப்படியே அவரை இஃபெக்ட் பண்ணி மரணத்தை அவருக்குள்ளே உண்டாக்குது பாருங்க. அவர் மரித்த போது சகலமும் அவரோட மரிக்கிறது பாருங்க. எல்லா மனுக்குலமும் அவருக்குள் சிருஷ்டிக்கப்பட்டது, எல்லா சிருஷ்டிப்பும் அவருக்குள் சிருஷ்டிக்கப்பட்டது. சூரியன் சந்திரன் எல்லாம் இருளடையுது பாருங்க. ஏன் அந்த ஒரு கொஞ்ச நேரத்தில் என்ன நடக்குதுண்டா, சகலத்திலும் அந்த மரணம் சகலம் அவருக்குள் மரிக்கிறது. அவர் மரித்து போது பாருங்க, கொஞ்ச நேரத்தில் பார்த்தீங்கன்னா அவர் அந்த இருளுக்குள்ள இறங்கி பிதாவை கண்டுபிடித்து பிதாவின் இடத்தில் தன் ஆவியை ஒப்பு கொடுக்கிறார். இது சீக்கிரத்தி தான் நடந்தது, இதான் நடந்தது. சரியா? அங்கே அவர் மூத்த மறைக்கையும் இல்லை, ஒன்றும் இல்லை. ஸோ நாங்கள் வடிவாக ஸ்பிரிச்சுவலாக நாங்கள் பார்க்கணும். ஸோ ஏனென்று சொன்னால் மறைக்க முடியாதுங்க. ஏன்னு சொன்ன இயேசு எப்படின்னு சொன்னால் அவர் சத்தியமுள்ளவர், அவருக்குள் அவரே சத்தியமாயிருக்கிறார். என்ன சத்தியமுள்ளவர், இயேசு சத்தியமுள்ளவர். அவர் பார்வைக்கு மறைவான சிருஷ்டி ஒன்றுமில்லை. எங்கே இருக்கிறது? எபிரேயர் 4ஆம் அதிகாரத்தில் நீங்கள் பார்க்கலாம். அவருடைய பார்வைக்கு இருளும் வெளிச்சமும் சரி, டார்க்னஸும் லைட்டும் அவருக்கு ஒன்று தானுங்க. இருளில் இருந்தாலும் அவரோட கண் டோர்ச் லைட்டு கண். இருளே அவருக்கு பார்வை தான், வெளிச்சத்தில் அவருக்கு பார்வை தான். அவருக்கு எல்லாம் படைப்பீங்க, அவர் கத்துருங்க, எல்லாம் கடந்து நிற்கிறவர். அவர் என்ன சொல்கிறது, அன்பு தான் இஸ் அ வெப்பன். பாருங்க, உலகத்தில் அவர் சொல்கிறாரு சகல நன்மையும் அவருக்குள்ளேருந்து வெளிப்படுகிற ஒன்றாக இருக்கிறது. என்ன அவர் நன்மை, அதாவது தீமையை விட நன்மைக்கு தான் பவர் கூட பாருங்க. அதனால் அவர் சொல்கிறாரு தீமையை நன்மையினாலே வெல்லு என்று சொல்லுகிறார். தீமைக்கு பவர் இல்லை, குட்னஸ் ஹேஸ் பவர். அவருக்கு தீமை செய்தால் த குட்னஸ் கேன் பவர் டு ஓவர் கம். தீமையை நன்மையால் வெல்ல முடியும். ஏண்டா நன்மை ஹேஸ் அ பவர், மோர் பவர். தீமைக்கு கொஞ்சம் தான் பவர். அதனால தான் அன்பினால் ஹீ யூஸ் த வெப்பன் ஆஃப் லவ். அப்போ ஹேட்டுக்கு லவ் இல்லைங்க, வெறுப்பு, பகை. இதுக்கு அன்பு, இது சக்தி இல்லைங்க, வலிமை குறைஞ்சது, வலிமை இல்லாது. ஆனால் எதுக்கு சக்தி கூடண்டா, அன்புக்கு தான் வலிமை. த ஹையஸ்ட் வெப்பன் இஸ் லவ். அதனால் தேவன் சூஸ் பண்ணார், அன்பாகவே இருக்கிறார். ஸோ ஹீ யூஸ், அன்பு கூறுறார் மனுஷனுக்கு. எது? குமாரனை கொடுத்து. குமாரன் என்ன செய்கிறார்? தன்னையை கொடுக்குறாரு, தன்னை தானே ஒப்பு கொடுக்குறாரு. ஒப்பு கொடுத்தபடியாத்தான் அவர் நம்மில் அன்பு கூர்ந்து தம்முடைய இரத்தத்தினால் நம் பாவமர கழுவி நம்மை ராஜாக்களம் ஆசாரியன்மாய் தேவனுக்கு முன்பாக ஸ்டாண்ட் பண்ணி வைத்திருக்கிறார் இன்றைக்கு. ஸோ அதனால் இந்த செய்தியை நல்லா கேளுங்க, கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. ஸோ சிலுவையில் என்ன செய்தார்னா தேவன் தன்னையே நமக்கு ஒப்பு கொடுத்தார். ஸோ இந்த 22ஆம் சங்கீதம்லாம் வாசிங்க, 16லேருந்து 21 வாசித்து பாருங்கள். ஸோ இயேசு இந்த மரண உபத்திரவத்தில் எப்படியாய் பாடுபட்டார் என்பதை பாருங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஸோ நீங்கள் பார்க்கலாம், மனுஷ சாயலையும் அடிமையின் சாயல், பாவம், பலவீனம், குறைவு, தரித்திரம், பாவம் இவைகளையெல்லாம் சிலுவைக்கு முன்னாக அவர் சுமந்து சிலுவைக்கு பின்பாடு உயிர்த்தெழுதலால் எதை கொண்டு வரார்? தேவ சாயலாக்குறார், நீதியின் சாயலாக்குறார், தேவ மகிமையின் சாயலை உடுத்தியிருக்கிறார், தேவ ஆசீர்வாதத்தை கொண்டு வந்திருக்கிறார், தேவ பலனையும் தேவ ஐஸ்வர்யத்தையும் தேவ நீதியையும் நமக்கு கொடுத்திருக்கிறார். என்ன? ஸோ இவைகளை குறித்து நாங்கள் கொஞ்சம் பார்த்தோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஸோ திருப்பி கேட்டு பாருங்கள், நீங்களாக வேதத்தை எடுத்து நீங்களாக வாசிங்கள். நம்ம என்ன 30-35 வருஷம் நாங்கள் வேதம் பார்க்கணும்னா நமக்கு கொஞ்சம் லைட்டு அடிக்கணும். என்ன, அங்கே யாரோ சொன்னதே வச்சே காலம் ஓட்டிகிட்டு இருக்கக்கூடாது. இன்னொன்று வேதத்தை நாங்கள் ஆராய்ந்து பார்க்கணும். இங்கொண்டும் அங்கொண்டும் சோடி சேர்த்து வசனங்களை பார்க்கும்போது அவைகள் நமக்கு உள்ளே நம்மளுக்குள்ள ஆவியானவர், போதிக்கும் ஆவியானவர், ஞானத்தின் ஆவியானவர் இருக்கிறார். அவர் உங்களுக்கு கற்றுத்தருவாராக. நீங்களும் அதே காரியங்களை கண்டுபிடிங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாரா. God bless you. Bye.